லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எனர்ஜி. தமிழில் உள் உறை வெப்பம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எனர்ஜி, உள் உறை வெப்பம். இதனுடைய பொருள் என்னவென்றால், நம் உடலில் இருக்கக்கூடிய சக்தி நம்மின் உடலில் இருக்கக்கூடிய வெப்பமானது விலகக்கூடாது. இதைத்தான் வள்ளுவர் வெள்ளை ஆடையை அணிந்து கொண்டார். நாமெல்லாம் உறங்குகிறோம். தினமும் நம்முடைய வெப்பம் நம் உடலிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு துணியை நம் உடலை மறைத்து கொள்வது, முகத்தை தவிர மற்ற எல்லா இடத்தையும் மறைத்து கொள்வது நல்லது. என்ன நல்லது என்றால், நம் உள்ளுக்குள்ளே உடலுக்குள்ளே இருக்கின்ற வெப்பமானது அது விலகாது, போகாது. அந்த உள்ளுறை வெப்பமானது நமக்குள்ளே இருக்கும் என்பதுதான். நம் உடலிலே இருக்கக்கூடிய வெப்பம் எப்பொழுது குறையும், அதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் அன்றாடம் 3 வேளையும் உண்ணுகிறோம். இதற்காக, அந்த எனர்ஜிக்காக. நாம் சாப்பிடுகின்ற உணவானது ஆக்சிஜனுடன் கலந்து அதை எரித்து சக்தியாக, எனர்ஜியாக மாற்றுகிறது. இது அன்றாடம் ஒவ்வொருத்தருடைய உடலிலும், ஒவ்வொரு விலங்கின் உடலிலும் இது நடக்கின்றது. அந்த எனர்ஜி, அந்த வெப்பம் எங்கே இருக்கிறது என்றால், நம் உடலில்தான் இருக்கிறது. உடல் முழுவதும் இருக்கிறது. அந்த சக்தியினால்தான் நாம் எல்லா காரியங்களையும் நம்முடைய உறுப்புகள் மூலம் இயக்குகிறோம். அது இயற்கையாகவே அது நடந்து வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எனர்ஜி. வாட் இஸ் எனர்ஜி? எனர்ஜி இஸ் பவர். எனர்ஜி இஸ் பவர். அந்த சக்தி, பவருங்கிறது சக்தி, எனர்ஜினாலும் சக்தி தான். அந்த சக்தியை கொடுப்பது நமக்கு உணவு. அந்த உணவை இருக்கக்கூடிய சக்தியை இழக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய அந்த சக்தி இழந்து விட்டால் நாம் பலவீனமாகிவிடுவோம். ஆதலினால் நம்முடைய வெப்பத்தை எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும். நம் உடலை வெப்பத்துடனே வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து. இதுதான் இந்த காலை பதிவாக நண்பர்கள் அனைவருக்கும் நான் தெரிவிக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.